ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதாக. அன்பானவர்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நாங்கள் ஊழியம் செய்கின்ற குஜராத் மாநிலத்தின் தென்பகுதி இதிலே அதிகமான மழை பொழிவினாலே மக்கள் மிகவும் சிரமம் அடைந்தார்கள். சென்ற வாரத்தில் நான் சென்றிருந்தேன். அந்த மக்களுடைய நிலைமைகளை நான் பார்த்தேன். அந்த மக்களுக்காக ஜெபித்து பல உதவிகளை செய்தோம். தொடர்ந்து அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். குஜராத்தில் செய்யப்படுகின்ற மிஷனரி பணிகள் ஆசீர்வாதமாக இருக்க உங்கள் ஜெபங்களிலே நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டோடைய கிருபையினாலே 103 முழுநேர ஊழியர்களையும் 54 திருச்சபைகளையும் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த இறைப்பணி இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க உங்கள் ஜபங்களிலே எங்களை நினைத்து கொள்ளுங்கள். அன்பானவர்களை, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக நான் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். நண்பர்களே, வாழ்க்கையில் நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். நமக்கு ஒரு சத்துரு உண்டு என்று அழகாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதே போல் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அல்லவா? பிசாசானவன் தான் நம்முடைய எதிராளி. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய போராட்டங்கள் கிடையாது. இவன் நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களிலே தொல்லைகளை கொடுக்கிறான். அவன் எப்படி வருகிறானாம்? வெள்ளத்தை போல வருகிறானாம். எந்த நேரத்தில், எந்த வீட்டில், எந்த இடத்துல என்பது தெரியாது. திடீரென்று பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். யோபு அவனுடைய தாக்குதலை குறித்து பேசும் பொழுது யோபு 6ஆம் அதிகாரத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? 14ஆம் வசனத்தில் காட்டாற்று வெள்ளத்தை போல வருகிறான். சத்துரு எப்படி வருகிறான்? காட்டாற்று வெள்ளத்தை போல வருகிறான். நண்பர்களே, ஒரு காட்டாற்றில் வெள்ளம் வருதுன்னா எப்படின்னு சொல்லவே முடியாது இல்லைங்களா? நான் பிறந்த கிராமத்தில், நான் வாழ்ந்த கிராமத்தை, எங்கள் சொந்த ஊரில் திடீர்னு மழை பெய்யும் பொழுது திடீர்னு ஊரில் ஒரு கொட்டடிப்பாங்க. செவக்காட்டு வெள்ளம் வருது அப்படின்வாங்க. செவக்காட்டுன்னா அந்த கடற்கரைந்து சிவப்பு மணலோடு சேர்ந்து இரத்த வடிவில் ஒரு தண்ணி வரும். ஊரே கொலாப்ஸ் ஆகிட்டு போயிடுங்க. அவ்வளோ பெரிய தண்ணம், குளம், ஆறு, எல்லா இடத்தையும் நிரம்பிடும். செவக்காட்டு வெள்ளம்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சிட்டா மக்களெல்லாம் அப்படியே திகிலோடு இருப்பாங்க. வெள்ளம் வருமா வராதா, வெள்ளம் வருமா வராதா. சில சமயங்கள் வந்துடும். இதே போல தான் காட்டாற்று வெள்ளத்தை போல பிரச்சனையை கொண்டு வருகிறான். எவனுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு. அவன் எந்திச்சு பார்த்துருப்பானா, என் பிள்ளைங்களாம் சாவுவாங்க, என்னுடைய ஒட்டங்கள்லாம் இழந்து போவேன், என் ஆடுகளெல்லாம் போயிடும், என் சொத்து சுகம்லாம் இழந்து போகும்னு சொல்லி கனவுல கூட நினச்சிருக்க மாட்டான். அவைத்தான் சொல்கிறான், காட்டாற்று வெள்ளத்தை போல கடந்து போனேன் என்று. வாழ்க்கையில் எனக்கு அருமையானவளே, சத்ருவான் குடும்பங்களை தாக்குவது எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமையில் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக குமரி மாவட்டத்தில் உள்ள கிருபாசனம் ஆலயத்தின் வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டங்களை பேசுவதற்காக நான் கடந்து போயிருந்தேன். அங்கே நடைபெறுகின்ற கிருபாசனம் சபையில் நடைபெறுகின்ற அந்த மாபெரும் கன்வென்ஷன் கூட்டங்களிலே ஆண்டோடைய செய்தியை கொடுக்க நான் சென்றிருந்தேன். என்னுடைய உறவினருடைய வீட்டிலே நான் தங்கியிருந்தேன். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வந்த ஒரு சகோதரன் ஒருவர் என்னோடு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், மெய்யாகவே ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறார். ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கணுங்களேன், ஏசப்பா மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், நான் அந்த உலகத்தை வாழ்ந்திருக்கவே முடியாது என்று தன்னுடைய சரித்திரத்தை ஆரம்பித்தார். நான் இடத்துல கேட்டேன், என்னப்பா உன்னுடைய நிலைமை என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள், என் தகப்பனார், என்னுடைய தங்கை, எங்கள் அம்மா எல்லாரும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்தோம். என்னுடைய தகப்பனார் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர், என்னுடைய தாயாரும் ஒரு டாக்டர். நாங்கள் 2 குழந்தைகள். சொந்த ஊருக்காக நாங்கள் வந்தோம். வரும்பொழுது அங்கே எங்களை வரவேற்பதற்காக ஒரு வேனில் எங்கள் தாத்தா, பாட்டி மற்றும் உறவினர் சிலரும் வந்திருந்தார்கள். ஆகவே எனக்கு தாத்தா என்றால் ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னார், அப்பா நீங்கள்லாம் காரில் வாங்க, முன்னாடி இந்த வேனில் பெட்டி படுக்கைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் போகிறேனார். நான் தாத்தா கையை பிடித்து வேனில் உட்கார்ந்து கொண்டேன். எங்கள் வண்டி புறப்பட்டது. பின்னாடி கார் வந்தது. அவருடைய தகப்பனார்,
என்னுடைய தாயார், என்னுடைய தங்கை, என்னுடைய மாமனார் 4 பேரும் அதில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. வந்து கொண்டிருக்கும் பொழுது சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு கொடிய விபத்து. நாங்கள் அந்த பஸ்ஸை கடந்து வந்து விட்டோம். என் பின்னாடி வருகிற என்னுடைய தகப்பனுடைய கார் கடக்க முயன்ற பொழுது எதிரே வருகின்ற பேருந்திலே அடிபட்டு அந்த இடத்திலே 4 பேரும் அந்த இடத்திலே மரித்து போனார்கள். மிகுந்த வேதனை, மிகுந்த கண்ணீர், மிகுந்த துயரம். அவருடைய தாத்தாவுக்கு வயது 57 வயது இருக்கும். அவர் என் கையை பிடித்து கொண்டு சொன்னார், எனக்கு ஒரு 12 அல்ல 13 வயது இருக்கும். அவர் சொன்னார், தம்பி ஒன்று கவலைப்படாதே, உன்னை ஒரு நல்ல ஆளாக நான் மாற்றும் வரைக்கும் ஏசப்பா எனக்கு உயிரை தருவார் என்று சொல்லி ஒரு தகப்பனுக்கு தகப்பனாய், ஒரு தாய்க்கு தாயாக அவள் இருந்து வந்தார்கள். சில நேரங்களில் தாத்தாவுடைய மடியில் தான் நான் படுத்து தூங்கக்கூட செய்வேன். அவ்வளவு அற்புதமாக என்னை பராமரித்தார்கள். ஆண்டோடைய கிருபையினாலே நானும் மருத்துவத்திற்கு படித்து இன்றைக்கு நல்ல நிலைமையிலே எனக்கு திருமணமானது. என்னுடைய தாத்தா அவர்களும் மரித்து போனார்கள். இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறோம். ஆண்டுகளை ஆசீர்வதித்திருக்கிறார். பெரிய அளவில் இருக்கிறோம். ஆனாலும் கூட என் வீட்டுக்கு போகும்பொழுது என் தாத்தாவின் படத்தை பார்ப்பேன், பாட்டியுடைய படத்தை பார்ப்பேன், என் அம்மாவுடைய படத்தை பார்ப்பேன், என் அப்பாவுடைய படத்தை பார்ப்பேன், என் சகோதரனுடைய படத்தை பார்ப்பேன். நினைவுக்கு வருவது கண்ணை மூடி திறக்கும் முன்பதாக ஒரு காட்டாற்று வெள்ளத்தை போல அத்தனை நான் இழந்து விட்டேனே. என்ன நிர்பந்தமான ஒரு மனுஷன் நான். நண்பர்களே, சாத்தான் வெள்ளம் போல வருகிறான், வெள்ளம் போல வருகிறான், வெள்ளம் போல நம்முடைய வாழ்க்கை தாக்க வருகிறான். தாவீது அந்த அனுபவத்தை குறித்து அவன் சொல்லும் பொழுது சங்கீதம் 69 பாருங்கள். வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் புரண்டு வந்தது என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத எதிராளிகள் நமக்கு எதிராக எழும்புகிறார்கள். நம்ம கொஞ்சம் கூட எடுத்து பார்க்க மாட்டோம். அதுதான் ஏசாயா ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கொடூரமானோடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல வருகையில். பிரைஸ் தி லார்ட். ஏழைக்கு பலனும் அடைக்கலமானவர் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தாவீது நினைச்சு பார்த்துருப்பான, இந்த கோலியாத்தை கொன்னுட்டா அடுத்த இளவரசன் நான் தானே, நான் ஒரு குட்டி ராஜா தானே என்ற கற்பனையோடு ஆரம்பித்தான். நன்மை செய்தான் ஐயா. அசுத்த ஆவியிலே சவுல் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அழகான இசையை மீட்டு அவனுக்கு விடுதலை கொடுத்தானே. ஓடி ஓடி அவனுக்காக யுத்தங்கள் செய்தானே. ஆனால் இன்றைக்கு அந்த சவுலோ இவனை ஒரு துரத்தி கொண்டு வரு, ஒரு நாயை போல, ஒரு தெள்ளுப்பூச்சி போல துரத்தி கொண்டு வருகிறான். எனக்கு அருமையானவளே, அவன் சொல்லுகிறான், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பொங்கி வந்தது என்று. இன்றைக்கும் எதிர்பாராத மக்கள்னாலே அல்லலுக்குள் அகப்பட்டு இருக்கிறாயோ, ஒன்றுமே புரியாமல் உன்னை பகைக்கிறார்களோ, காரணமே இல்லாமல் பலவிதமாக என்னை பேசுகிறார்களோ, ஒரு முகத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் டக்குன்னு திருப்பிட்டு போயிடுறாங்களா? யோசிக்கிறேன், யார் இவங்க? எதுக்காக என்னை பகைக்கிறாங்க? எதுக்காக மூஞ்ச தூக்குறாங்க? உன் மள்ளம் உடைஞ்சு போயிருக்குல்ல. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உண்டான ஒரு போராட்டம் அல்ல. உலகத்திலே கொடூரமான மக்களை இயக்கிற பொல்லாதவன், பிசாசானவன் இந்த உலகத்திலே இருக்கிறான். ஆனால் எது எப்படி ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே போராட்டங்களா, தீராத வியாதிகளா, இனம் புரியாத பிரச்சனைகளா, யோபு போல உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை பருக்களா, சரத்தில் அலர்ஜி வியாதியா, வேதனையா? பயப்படாதே, உன்னை விடுவிக்கிற தேவன் நம்முடைய அருகிலே உண்டு. அவர் சொல்லுகிறார், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இன்றைக்கு உங்கள் போராட்டங்கள் எதுவாயிருந்தாலும், மாபெரும் வெள்ளத்தை போல இருந்தாலும், உங்களுக்கு விடுதலை தர என் அப்பன் இயேசுவாலே முடியும். உங்களை வாழ வைக்க என் இயேசுவாலே முடியும். அதை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு வெற்றி வேந்தனாக நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். அவருக்கு ஒரு நாமம் உண்டு. வேதம் சொல்கிறது, யெகோவா நீசி,
கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் என்று யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. உங்களுக்காக நல்ல ஒரு யுத்த வீரனாக, ஜெய வீரனாக அவர் நிற்கிறார். அவர் சொல்கிறார், உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த ஜெய கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறார். அருமையானவர்களே, உங்கள் இதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். சரி அருமையானவர்களே, வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த வெள்ளம் மாதிரி ஒரு பிரச்சனையை கடந்து போனேன். ஒரு மனுஷனிடத்தில் என்னப்பா அந்த வெள்ளம்னு கேட்போமா? அவன்தான் பக்தனாகி யோசுவா. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளமாது கிளமாது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி அவருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு போராட்டங்கள் வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, உன்னை அழிக்க ஏவிவிட்ட ஏவைகளாய் கவலைப்படாதே. இது நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் உன்னிலே மகிமைப்படுமே தவிர நீ கீழே போவது இல்லை. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். யோசுவாவுடைய வாழ்க்கையில் தான் முதலாக ஒரு பெரும் வெள்ளத்தை அவன் சந்திக்கிறார். யோர்தானுக்கு அருகாமையில் வரும்பொழுது அது அறுப்பு காலம் இல்லாதனாலே யோர்தானிலே வெள்ளம் கரைபுரண்டு ஓடினதாம். பிரைஸ் தி லார்ட். இந்த வெள்ளத்தை மேற்கொண்டவன் யோசுவா. எப்படிங்க மேற்கொண்டீங்க? அது என்னங்க ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் சில காரியத்தை சொல்கிறான். யோசுவா 3:5 பாருங்கள். உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நாளை தினம் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். த ஃபர்ஸ்ட், முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்ய வேண்டும்? உங்களை பரிசுத்தம் ஆக்கிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே. பரிசுத்தத்தின் மத்தியிலே வாசமாக இருக்கிறவதானே ஆண்டவராகிய கர்த்தர். ஏசாயா ஆண்டவரை தரிசனம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்கிறார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தரின் வாழ்க்கையில் இடைபட வேண்டுமானால் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். சும்மா அசுத்தம்லாம் பண்ணிக்கிட்டு, வம்பெல்லாம் பண்ணிக்கிட்டு நீ வரலான்னு சொல்லி நினைக்காத, சாத்தானை விரட்டிடலான்னு நினைக்காத. அது கெட்ட கனவு ஐயா, அப்படின்னா நடக்காது. சாத்தானுக்கு எல்லாமே தெரியும், நீ யார் என்ன பண்ணுறான்னு தெரியும். நான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நான் இளைஞனாக இருந்தபடினாலே நிறைய வீட்டில் அந்த அடங்காப்படாரி வாலிபர்களெல்லாம் என் பின்னாடி அனுப்பி விட்ருவாங்க. அண்ணன் கூட போ, அண்ணன் கூட ஊழியத்துக்கு போ அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. நான் ஊழியத்துக்கு கிழமை எனக்கு பின்னாடி ஒரு பட்டாளமே வரும். 1 2 இல்லை, 10 15 சில சமயம் 20 கூட தங்க வைக்க கூட இடம் இல்லாமல் அவ்வளோ கூட்டம் வந்துடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வரும். இந்த குமரி மாவட்டத்துக்கு போகும்போது சில இடங்களில் ரொம்ப வேடிக்கையான சம்பவம் நடைபெறும். இதில் பாருங்களேன், குமரி மாவட்டத்தில் காட்டாத்துறை என்பதற்கு பக்கத்தில் ஒரு ஆலயத்தில் பேசுவதற்காக போனோம். பேச ஆரம்பித்தோன்னா பிசாசுகள் ஆரம்பிச்சிடும், பயங்கரமான பிசாசுகள். அப்போ அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கும். இதை பிடிச்சி போடுறதுக்காக சில போதகர்லாம் உதவி செஞ்சாங்க. அப்போ எங்கள் கோயிலில் வந்த வாலிப பசங்களும் நாங்களும் உதவி செய்வோம்னு சொல்லி போச்சு. அதில் ஒரு பையன், அந்த பையன் பேரை நான் சொல்ல விரும்பலை, இவன் போய் ஒரு பிசாசை பிடிச்சி வா அப்படின்னு கையை பிடிச்சான். அந்த பிசாசு சொல்லி என் மேலே கையை வச்சா உன்னை தள்ளி கடையும், நான் அடிப்பேன் நான். ஏய் என்ன பிசாசு? ஏ குட்டிச்சாத்தான், ஏ குட்டிச்சாத்தான், ஏ குட்டிச்சாத்தான். அவ்வளோதான். அவன் உடனே அவளை விட்டுட்டு ஓடிட்டான். ஏன்னா நம்ம ஆள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முந்தின நாள் நேரே போய் குட்டிச்சாத்தான் சினிமா பார்த்துருக்கான். முடியுமா? 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 பிசாசை துரத்த வேண்டும் என்று விரும்புகிறாய், முடியுமா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் விசேஷித்த அற்புதங்கள் கர்த்தர் செய்தார். பிசாசுகள் அலறி ஓடினது. இதை பார்த்த உடனே சில வாலிபர்களுக்கும் ஆசை வந்துடுச்சு. அவர் என்ன, நம்மளும் கொஞ்சம் விரட்டி பார்ப்போமே என்று சொல்லி அங்கே பிரசங்கிக்கிற பவுலின் நாமத்தினாலே பிசாசை போ அப்படின்ச்சான். அது வாயங்க வா, ஒன்று மலையாளம் ஐயா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன சொன்னீங்க? பவுல் துரத்துக்கிற இயேசுவின் நாமத்தாலே புறப்பட்டு போ. அது கேட்டுச்சான், இயேசு எனக்கு தெரியும், பவுல் எனக்கு தெரியும், நீ யாரையா என்னை வந்து துரத்துற அப்படின்னு சொல்லி இவங்க மேலே விழுந்ததுனால சட்டையெல்லாம் கிழிச்சு
அவர் வேதவசனம் துண்டக்காணும் துணியக்காணும் சொல்லி நிர்வாணமாய் ஓடிப்பானார்களாம். நண்பர்களே, வெள்ளம் போல சத்துரு வருகிறான் என்றால் அவன் வாழ்க்கையில பிரவேசிப்பதற்கு உன் வாழ்க்கையில இடமில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவன் பிரவேசிக்க முடியாது. உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய காணப்படுற தவறுகள் என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவர், இந்த பாவத்தில் நான் இருக்கிறேன், இந்த ரகசிய பாவத்தில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன், இந்த அசுத்தத்தில் நான் வாழுகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டோட பிரசனத்துக்கு போகும்போது தான் நம்ம நிலைமை நமக்கு புரியும். எல்லாரும் தானே வாழ்க்கை சொன்னான், அன்ன போல நல்லவன் யாருமே கிடையாது. ஏசாயா கூட அப்படி தான் சொன்னான். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துலேருந்து 5ஆம் அதிகாரம் வர வாசித்து பாருங்க, ஒரே ஐயோ ஐயையோ ஐயோ அப்படி தான் போட்டுட்டு இருந்தார். 6ஆம் அதிகாரத்துக்கு போகும்பொழுது உசியா மரணமடைந்த நாட்களில் உயர உன்னதமான கர்த்தருடைய சிங்காசனத்தை பார்த்த பொழுது ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுகிறான். மற்றவங்களுக்கு ஐயோ போட்டாவன் தனக்கு ஒரு ஐயோ போட்டுக்கிறான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் அதுதான். இன்னைக்கு ஆண்டவரத்தை கேட்போமா? பாரும் என் தந்தையை, என் உள்ளத்தை யாரும் அறியா உள்ள அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன் என்று ஆண்டோடைய சமூகத்திலே அழுது பாருங்கள். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். சரி அருமையானவர்களே, இந்த பெரிய காரியத்தில் ஈடுபட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவதாக எதிர்பார்க்கிற காரியம், அங்கே யோசுவா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஆசாரியர்களுக்கு ஒரு கட்டளை சொல்லப்படுகிறது, நீங்கள் முதலாவது போங்கள். யாரால முடியும்? வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது யாரால துரத்த முடியும்? ஆசாரியனால. யார் ஆசாரியன்? புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த காலத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியரும் ராஜரீக வம்சமாகவும் நாம் இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. நீங்களும் நானும் தான் அந்த ராஜரீக கூட்டம், ஆசாரியர் கூட்டம். நம்முடைய ராஜாவாகிய பரிசுத்த பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவை கண்ணோக்கி பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அழகாக சொல்கிறது. பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்த யாத்திரை பண்ணுகிற மக்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? நமக்கு முன்பதாக இருக்கிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசுவையே நோக்கி பாருங்கள். அமருமையானவர்களே, அவருடைய வம்சத்திலே வந்தவர்கள். வேதவசனம் சொல்கிறது அல்லவா? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆண்டவர் சொன்னார் யோவான் 15:14 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றார். அன்புக்குரியவனே, அருமையான சகோதரியே, இன்று நான் உனக்கு சொல்கிறேன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய வம்சத்திலே வந்தவள் என்பதை முதலாவது இருதயத்திலே பதித்துக்கொள். நீ சாதாரணமானவள் அல்ல. சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, ராஜரீகம் பண்ண உன்னை அழைக்கிறார். கொஞ்சமாக நான் போஸ்ட் நமக்கு தெரியுதா? பிச்சை எடுக்கிறதுக்காக கூப்பிடலங்க, ராஜரீகம் பண்ணுகிறதுக்காக. பிரைஸ் தி லார்ட். ராஜரீகம் பண்ணுவதற்காக. இன்றைக்கி அதை உணரணும். ஏதோ பிச்சை எடுக்கிறது தான் நம்ம பிழப்புன்னு சொல்லி தெருவில் போய் நின்றுட்டு கூடாது. ஐயா சாமி ஏதாவது பார்த்து போடுங்கன்னு சொல்லக்கூடாது. நீ ராஜரீகம் பண்ணுகிற ஆசாரியர் கூட்டத்தை சார்ந்தவன். பிரைஸ் தி லார்ட். பொன்னும் வெள்ளியும் சாதிக்க முடியாதை சாதிக்க பிறந்தவன் நீ. பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா என்று சொல்லி ஆதி திருச்சபை மக்களை பார்த்து சொன்னதல்லவா, அந்த வம்சத்திலே நீ வந்தவன் நான். எனக்கு அருமையானவளே, கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? வேதவசனத்தை வாசித்துப்பார். சாபத்துக்கு இல்லை, கண்ணீருக்கு இல்லை, அழுறதுக்கு இல்லை, புலம்புறதுக்கு இல்லை, ஐயோ நான் சாகிறேன்னு சொல்லி ஊரெல்லாம் சாட்சி சொல்கிறதுக்கு இல்லை. பைபிள் அழகாக சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நிறைய நேரத்தில் நம்ம பவர் நமக்கே தெரியல, வல்லமை நமக்கே தெரியல. நம்ம ஒவ்வொருத்தட்டையா போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன், ஏதாவது பண்ணுங்களேன். அருமையானவளே, அவர் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எவ்வளோ அற்புதமான வசனம்! நீ விசுவாசியாக இருந்தால் பிசாசை துரத்தணும். ஐயோ சாத்தா வந்துட்டான்னு சொல்லி
சாத்தான் என்னை கொல்லோ கொல்லு என்று கொல்லுகிறான், அடியோ அடி என்று அடிக்கிறான்னு சொல்லக்கூடாது இல்லையா? மதுரை என்னுடைய நண்பர் பாஸ்டருடைய திருச்சபையில் ஒரு பையனுக்கு ஜெபம் பண்ண போனாங்கண்ணா. அப்போ அவன் சொன்னானா, பாஸ்டர் கண்ணை மூடுனா 2 பேர் தெரியாங்க. அவர் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல எவ்வளோ நல்ல பையன்ப்பா, கண்ணை மூட 2 பேர் தெரியாங்களா? பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை 2 ஒன்று தொடருடா. 2 பேர் வந்துட்டாங்களா, சந்தோஷம். அது இல்லைங்க பாஸ்டர், கண்ணை மூடனா கருப்பாக 2 நிற்கிறாரா. இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி தெரியுது, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிவிடுவாங்க. எங்கே நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும் ஒரு மகா பரிசுத்தவான் இருந்தார். அவர் மாடியில் போய் ஜெபம் பண்ணான்னா 8 தசையும் கேட்கும்ல, அம்பிட்டு ஜெபம் பண்ணுவார், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி. சரி, அந்த பைபிள் காலேஜில் சிலர் படிக்க வந்தவங்க, சிலவங்க ஊதியத்துக்காக வந்தவங்க, சிலர் வீட்டில் அடங்காத பிடாரிகளை அனுப்பி வைப்பாங்க. இதை மாதிரி பைபிளுக்கு அந்த 3வது குரூப்பில் உள்ள பையன் சத்தம் போடுறத பார்த்து, சாத்தானை கட்டுகிறேன், சாத்தானை உன்னை மிதிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை, இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, உண்மையிலேயே சாத்தானை கட்டுவானா, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பைபிள் காலையில் படிக்கிற பசங்க ஒரு செத்த எலியை மெதுவாக தூக்கிட்டு போனாங்க. இவர் கட்டுக்கிறேன் சாத்தானே அப்படி முழங்கால்னு சொல்லும்போது மெதுவாக அவர் மேலே தூக்கி விட்டாங்க. போட்டவர் மேலே வந்துடும், ஐயோ சாத்தானே சாத்தானே சாத்தானேன்னு சொல்லி மேலே இருக்க ஒரு திடுத்துப்பா கீழே ஓடி வந்து ரூமில் கதவை போட்டுக்கிட்டு கிட்டு 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 நடங்கி வேர்த்து விறுவிறுத்து அப்படியே இருக்கிறார். காய்ச்சல்லாம் வந்துடுச்சு. எல்லாரும் போய் என்ன கேட்குறோம், சாத்தான் இன்னைக்கு பிரதர் நான் ஜெபம் பண்ணும்போது சாத்தான் கையை நீட்டிட்டான் பிரதர், நேரம் வந்து நீட்டிட்டான், ஐயோ சாத்தானே எதிராய் போராடினான், நான் உன்னை தட்டி விட்டு ஓடி வந்தேன்னாரு. உடனே உள்ள பசங்க கேட்டாங்க, சாத்தான் வந்தானா எலி வந்தானா? இல்லை சாத்தான். நான் பாருங்க, இந்த எலி தான் உங்கள் மேலே தூக்கி போட்டோம், பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? நீ நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்லா பிரைஸ்லா, யாரும் போகிற மாதிரி இருக்க, பிரைஸ்லா ஹல்லேலூயா, யாரோ ஓடுற மாதிரி இருக்குதே. எப்பா, முதல்ல உன் உள்ளத்தில் இந்த பயத்தை விரட்டு. நீ கர்த்தருக்குள்ளே இருக்கிற, கர்த்தருடைய நாமத்தை நான் ஜெபிக்கிற, நீ ஆசாரியனாக ஜெபிக்கிற, உனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவில் எந்த பிசாசு வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். எது வர முடியாது, எந்த சூழ்நிலை வர முடியாது. அதை மனசில் பதிச்சுக்கணும். சும்மா பயந்துக்கிட்டே தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், இந்த தலைவலி என்னை விட்டு போகாது, தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், அந்த டாக்டர் சொல்லிட்டாரு எனக்கு ஆப்ரேஷன் தான், இப்படி சொல்லிட்டு நீ ஏன் ஜெபம் பண்ணும்? அப்படி ஜெபம் தேவையா? நிறைய பேர் பயந்துக்கிட்டே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயா, விடுதலை எப்படி வரும்? பிசாசை துரத்தோன்னா முதல்ல நான் தேவனுடைய ஆசாரியன், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரனை தேவன் காப்பாற்றுகிறவர், அவன் அதிகாரம் உள்ளவன் என்ற அந்த தைரியம் வரணும். தைரியம் வந்தால் தான் பிசாசை துரத்த முடியும். இல்லைன்னா அவன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட வேண்டியதான் இல்லையா? ஒரு ஃபாதர் ஒருத்தர் எனக்கு ஒரு கதையை சொல்லி தந்தார். மணப்பாடுற இடத்துல ஒரு ஆவிக்குரிய இது கரிஸ்மாட்டிக் மூவ்மெண்ட் மூலமாக ஒரு ஆவிக்குரிய கூட்டம் நடந்துச்சு. அதில் பேச கூப்பிட்டுருந்தா நான் போயிருந்தேன் பல வருடங்களுக்கு முன்பதாக. அவர் சொன்னார், ஒருத்தன் ஜெபம் படிக்க ஆலயத்துக்கு போனானாம். ஆலயத்துக்கு போகும்போது உள்ளே போய் ஒவ்வொரு அங்கே நிறைய சுரூபங்கள் இருக்கும் அல்லவோ, ஒவ்வொன்றா ஆரம்பித்தானா. அதுதான் ஐயா, முதல்ல அவருக்கு ஒரு நமஸ்தவைப்புன்னு சொல்லி கன்னிமரியாதை ஆரம்பித்து அடுத்தால ஒவ்வொருத்தருக்கா அது அப்படியே சூசியப்பர் அருளப்பர் எல்லார் அப்பர்களுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வந்தானா. இவர் பார்த்து பரவாயில்ல, நல்ல பையன், இவ்வளோ மரியாதை கொடுக்குறானே, இயேசுக்கு ஸ்தோத்திரம் போட்டாச்சு, யாகப்பருக்கு ஸ்தோத்திரம் போட்டாச்சு, அருளப்பருக்கு ஸ்தோத்திரம் போட்டாச்சு, மரியாளுக்கு ஸ்தோத்திரம் போட்டாச்சு, இப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் ரவுண்டில் வந்தானா. வந்துக்கிட்டு அந்த ஆலயத்தை விட்டு போகும்போது மிகாவேல் தூதன் இருப்பான், அப்படி குதிரை அப்படி கம்ப நிற்பான். அவனை தொட்டு ஒரு ஸ்தோத்திரம் போட்டான். இந்த ஃபாதருக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்ம பையன் மிக்காலுக்கு கூட ஸ்தோத்திரம் பண்ணுறான் ஐயா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கம் பார்த்தானா. நேராக போய் கீழே அந்த மிக்காவிலுக்கு கீழே ஒரு சாத்தம் படுத்து கிடப்பான், அவனே தொட்டு ஒரு கும்பிடு விட்டான். ஃபாதே, என்னடா இவ்வளோ நேரம் ஒன்று ஒன்றா கும்பிட்டா சந்தோஷம், இப்போ கீழே படுத்து கிடக்கிறவனை கும்பிடுறியே, என்ன விஷயம்னு கேட்டானா. அப்போ அவன் சொன்னானா, நான் சேசுநாதரை கும்பிட்டேன், மரியாதை கும்பிட்டேன், யாகப்பரை கும்பிட்டேன், அருளப்பரை கும்பிட்டேன், சூசியப்பரை கும்பிட்டேன், எல்லாம் சரிதான், மிக்காவேல் வரை கும்பிட்டாச்சு. சப்போஸு சேசுநாதர் கைவிட்டு, மரியாள் கைவிட்டு, மிக்காவேல் கைவிட்டு, யாகப்பர் அருளப்பெல்லாம் கைவிட்டா நான் கடைசியில் போய் சேரணும். அங்கே தான் அவனுக்கு லேசாக அவனை போட்டுக்கிட்டு வந்தோன்னா நமக்கு சேஃப் அப்படின்னானா. அடப்பாவி,
இப்படி உலகத்தில் மனுஷர்கள் இருக்கிறாங்களே. பிசாசை எதிர்த்து நிற்கணும். நீ ஆசாரியன், தேவனுடைய ஊழியக்காரன், இயேசுவை நாமத்தினாலே நீ நிற்கும் பொழுது பிசாசு உன்னை விட்டு ஓடுவான். சரிங்க. அப்போ வெள்ளம் போல சாத்தான் வரும் பொழுது முதல்ல பரிசுத்தம் பண்ணுங்க. ஒரு ஆசாரியனாய் தேவனுடைய ஊழியன், தேவனுடைய வல்லமை பெற்றவன் என்பதை வாழ்க்கையிலே காண்பியுங்கள். மூன்றாவதாக அந்த அதிகாரத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கையை சுமந்து கொண்டு தண்ணீரிலே தங்கள் காலடிகளை வைத்த பொழுது, ரொம்ப அழகாக சொல்லுது, அங்கே கால்களை வச்ச உடனே, ஸ்டெப் பண்ண உடனே தண்ணி இரண்டாக பின்னோக்கி சென்றது என்று பார்க்கணும். யோர்தானில் பின்னிட்டு ரிவர்ஸ் கியர் போட்டு போகுது தண்ணியெல்லாம். காலடி பட்ட உடனே எப்படிப்பட்டது? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொள்கிற ஆசாரியருடைய காலடி பட்ட உடனே. பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியில் எல்லாம் கர்த்தருடைய கற்பனைகள், ஆரோனுடைய துளித்தற்கோல், அப்பங்கள் எல்லாம் வைக்கும்போது கர்த்தருடைய மகிமை இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நாங்களும் கர்த்தருடைய உடன்படிக்கையாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். போன உடன்படிக்கை கற்களில் எழுதப்பட்டது, ஆனால் புதிய உடன்படிக்கையோ சதையாகி இருதயத்தில் பரிசுத்த ஆவியின் மூலமாக எழுதப்பட்டது என்று சொல்லி அங்கே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை சொல்லி கொண்டு போகிறான். அந்த நிருபம் யாரு தெரியுமா? பரிசுத்த ஆவினாலே உடன்படிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் அந்த நிருபம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, ஆவியிலே நிறைந்து ஜெபியுங்கள். Be filled with the Spirit and pray. ஆவியிலே நிறைந்து ஜெபியுங்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரிலே நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்குதா? அந்நிய பாஷை பேசி ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற அனுபவம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஆவியானவர் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நஸ்னா இயேசு கிறிஸ்துவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பியிருந்தார். அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவளை குணமாக்கினார். தயவு செய்து ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையை பேசி, பல்பல பாஷைகளை பேசி ஆவின் அடையாளங்களோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையை நெருங்க முடியாது. தேவன் அக்கினி காற்றாக உங்களை சுற்றிலும் இருப்பார். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் குரோதமாய் கொடியேற்றுவார். உங்கள் குடும்பங்களில் இருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளும், பில்லிசூனி ஆவிகளும், அசுத்த கட்டுகளும் ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தை கடன் பாரத்தினாலும் அவமானத்தினாலும் தாழ்த்த நினைக்கிற பிசாசை உன்னை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மகன் நிமித்தமாய் குடும்பத்திலே கவலைகளையும் கண்ணீரை உண்டாக்கிற பொல்லாத பிசாசே, பொல்லாத பிசாசே, எவ்வளவு அருமையான பெற்றோர் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்க அந்த குடும்பத்தை விட்டு அந்த மகனை பிடித்திருக்கிற பொல்லாத ஆவி நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கோருகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எஸ் லார்ட். நீ நிரப்புகிற வல்லமைக்காய், பரிசுத்த அக்கினியை அனுப்புகிற வல்லமைக்காய், ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட பரிசுத்த அக்கினியா நிரப்புகிற வல்லமைக்காரமா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை சொல்லுவீராக. விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். வெற்றி கொடி நாட்டுவீராக. யெகோவா நீசே, நீ வெற்றி கொடி நாட்டுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமாக இயேசு உங்களை விடுவிப்பார்.